சோ நீங்க வந்து இது வரைக்கும் பிளானிங்கே பண்ணது கிடையாது. லவ்லீஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து நீங்க பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. நீங்க வந்து இது வரைக்கும் பிளானிங்கே பண்ணது கிடையாதுனாலும் சரி, ஆர்எல்ஸ் அப்பப்ப நான் பண்ணுவேன், எனக்கு தோணும் போது பண்ணுவேன், பட் என்னால கன்சிஸ்டன்டா நான் பண்ணது கிடையாது, ரெகுலரா இருந்தது கிடையாது அப்படின்னாலும் சரி. அண்ட் தேர்ட் திங், நான் நல்லா தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் சரி, எப்படின்னாலும் சரி, இந்த பிளானிங் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நான் பிகினர் ஃபோக்கஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து ஒரு 5 டிப்ஸ் கொடுக்க போறேன், எப்படி வந்து நீங்க பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு, பிளான் பண்றதை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு. டிப் நம்பர் 1, ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். ஸ்லோவா ஆரம்பிங்க, ஒன்னும் அவசரம் கிடையாது. எடுத்த உடனே நம்ம வந்துட்டு பிளான் பண்றோம் அப்படின்ட்டு எல்லா புக்ஸ் பிளானர்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம வந்துட்டு பிளான் பண்ண போறேன் அப்படின்ட்டு இருக்காதீங்க. ஸ்லோவா ஆரம்பிங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரோ டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பதான் நீங்க பிளானிங்க்கு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கைண்ட்லி பிளானர்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நான் வந்து பிளானிங் ஸ்டார்ட் பண்ண புதுசுல அது மாதிரி நிறைய பிளானர்ஸ் வாங்கி வேஸ்டா தான் போயிருக்கு. என்னதான் இருந்தாலும் உழைச்சு சம்பாதிக்கிற காசு அதை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஸோ நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் அந்த ஒரு பிளானரை வாங்கணும். அண்ட் இனிஷியல் ஸ்டேஜஸ்லாம் நமக்கு பிளான் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அண்ட் நிறைய டேஸ் வந்து நம்ம ரெகுலரா வந்து கன்சிஸ்டன்டா இருக்க மாட்டோம். அந்த டைம்ல நம்ம காசு கொடுத்து வாங்கின அந்த பிளானரை பார்க்கும்போது, யூஸ் பண்ணாத இருக்கும்போது ஏண்டா வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ டெஃபினட்டா நீங்க பிகினரா இருக்கீங்கும் போது நான் உங்களுக்கு பிளானர் டெஃபினட்டா சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்க வந்து ஒரு நோட் புக்லயே வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணலாம், புல்லட் ஜர்னல் ரெடி பண்ணலாம். நான் வந்து ஒரு டேவே பிளானர்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டெஃபினட்டா அந்த வீடியோ நீங்க பார்க்கலாம். அந்த வீடியோல இருக்கிற மாதிரி நீங்களே கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் அது வந்து உங்களுக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். வந்து நீங்க யூஸ் பண்ணலனாலும் உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்காது, ஃபீல் பண்ண மாட்டீங்க. பட் பிளானர், ஒரிஜினல் பிளானர் நீங்க யூஸ் பண்ணலனா காசு போச்சு அப்படிங்கிற ஒரு இது வந்துடும். அது மட்டும் வராது, கூடவே பிளானிங் மேலே உங்களுக்கு வெறுப்பு வந்துடும். உங்களுக்கு காசு செலவாயிடுச்சு, இனிமேல் நான் பிளானே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு வந்து அந்த ஒரு வெறுப்பு வந்துடும். ஸோ அதனால தான் சொல்றேன், எடுத்த உடனே நம்ம அந்த மாதிரி பிக் ஸ்டெப்ஸ் எடுக்க வேணாம். ஆல் பேபி ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். ஒன் ஸ்டெப் அட் அ டைம். ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். அது வந்து பிளானிங்க்கு இல்லை, எல்லாத்துக்குமே வந்து பொதுவானதுதான். பட் இதுக்கு இன்னுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே பொருத்தமா இருக்கும்னு சொல்லலாம். செகண்ட் ஸ்டெப், ஸ்டார்ட் வித் டு-டூ லிஸ்ட். டு-டூ லிஸ்ட் நோட் பேட் ட்ரை பண்ணலாம். எவ்ரிடே நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத எழுதி வச்சுட்டு அட் தி எண்ட் ஆஃப் த டே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல என்னெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கறத டிக் ஆஃப் பண்ணலாம். அப்படி எல்லாம் பண்ணலையோ அதை மறுநாளைக்கு நீங்க அப்படியே வந்து டெலிகேட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், சிம்பிள். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பிளான் பண்ணும்போது எனக்கு இருந்தது நான் சொல்றேன், என்ன பண்ணனே நமக்கு தெரியாது. அந்த மாதிரியான டைம்லலாம் ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியான டாஸ்க்கை கூட நீங்க நோட் பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஸோ வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணணும், இன்னைக்கு வந்து நான் குளிக்கணும், ரூமை கிளீன் பண்ணணும், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கணும். இந்த மாதிரியான குட்டி குட்டி விஷயம் கூட நீங்க உங்களோட டு-டூ லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல நமக்கு என்ன வந்து டு-டூ லிஸ்ட்ல பண்றதுனே நமக்கு தெரியாது. சோ அந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு டு-டூ லிஸ்ட் நோட் பேட் வாங்கணுமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு ஸ்டிக்கி நோட்ஸ்ல உங்களுக்கு 40 rupees 50 rupeesல உங்களுக்கு ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்கு. அதே நீங்க டு-டூ லிஸ்டா யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி DIY டு-டூ லிஸ்ட் நோட் பேட் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்க செக் பண்ணி நீங்களே ஓனா மேக் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வந்து எதுவுமே தேவையில்லை, ஆல்ரெடி நம்ம கிட்ட எல்லாமே இருக்கும், நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். தேர்ட் ஸ்டெப், ஹேபிட் ட்ராக்கர். நீங்க வந்து டு-டூ லிஸ்ட் வந்து பிளான் பண்றது ஹேபிட் ட்ராக்கர் நீங்க ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வந்து நம்ம எவ்ரிடே பிளான் பண்றோமா இல்லையாங்கிறத நம்ம ஹேபிட் ட்ராக்கர்ல நீங்க ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நீங்க அந்த வந்து ஒரு 30 daysக்கு வந்துட்டு அந்த ஒரு காலம் மாதிரி போட்டுட்டு டெய்லி பிளான் பண்ண நீங்க வந்து டிக் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு மோட்டிவேட்டிங்கா இருக்கும். அட் சேம் டைம் நீங்க ஹேபிட்டை வந்து ட்ராக் பண்ணலாம். ஏன்னா பிளானிங் புதுசுல நம்ம அதோட ஹேபிட்டா கொண்டு வரது, கன்சிஸ்டன்டா கொண்டு வரது ரொம்பவே கஷ்டம். அதை பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸி. 4வது ஸ்டெப், ரிவார்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்க ரொம்ப புதுசு பிளானிங்கும் போது ஒரு 5 நாள் கரெக்டா பிளான் பண்ணிட்டீங்களா, உங்களுக்கு பிடிச்ச இது ஏதாவது ஒரு ரிவார்ட் கொடுத்துக்கோங்க. ஒரு சாக்லேட், இல்ல ஒரு கேம், இல்ல மேகி செஞ்சு சாப்பிடுறது, வாட் எவர் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை ரிவார்டா கொடுத்துக்கோங்க. 10 நாள் கரெக்டா எவ்ரிடே கன்சிஸ்டன்டா பிளான் பண்ணிட்டீங்களா, ஒரு ரிவார்ட் கொடுத்துக்கோங்க. 1 month கரெக்டா பிளான் பண்ணிட்டீங்களா, ரிவார்ட் கொடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு ஸ்டேஷனரியா இருக்கலாம், இல்ல ஒரு 2 months நீங்க சூப்பரா பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பிளானரே நீங்க கிஃப்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்காக. ஸோ ரிவார்ட் வந்து நீங்க வந்து சின்ன பொழுதுத்தனமா நினைக்காதீங்க. ரிவார்ட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா டிரைவ் பண்ணும், நம்மள மோட்டிவேட் பண்ணும் நம்மளோட கோல்ஸை அச்சீவ் பண்றதுக்கு. ஃபைனல் ஸ்டெப் பட் நாட் த லீஸ்ட், டோன்ட் கிவ் அப். நீங்க வந்து ஒரு நாள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கிவ் அப் பண்ணாதீங்க. ஒரு வாரம் தொடர்ந்து பிளானே பண்ணலையா, டோன்ட் கிவ் அப். நீங்க வந்து எப்பெல்லாம் பண்ணணும்னு தோணுதோ அப்ப பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நமக்கு வந்து எப்ப பண்ணணும்னு தோணுதோ அப்ப மட்டும் பிளான் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பண்ணணும்னு தோணலை அப்படின்னா, ரொம்ப கஷ்டமா இருக்கா, ஹெவி, ரொம்ப வந்து ஒரு ஒர்க் டே இருக்கு, ரொம்ப டயரிங்கான டேன்னா நம்ம பிளான் பண்ண தோணாது. பிளான்
பண்ணாதீங்க, டோன்ட் வரி. நம்மளோட பாடி அண்ட் நம்மளோட மைண்ட் என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. ஸ்லோவாகவே போகும் நான் சொன்ன மாதிரி. ஸோ எப்பலாம் உங்களுக்கு பிளான் பண்ண தோணுதோ அப்போ மட்டும் பண்ணுங்க. பட் கிவ் அப் பண்ணிடாதீங்க. இனிமேல் நான் பிளானே பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு தாட் மட்டும் வேணாம். மற்றபடி எப்பலாம் பண்ணுமோ அப்போ பண்ணுங்க. ஸோ இந்த 5 டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எப்படி பிளான் பண்ணுறது, பிளானிங் ஸ்டார்ட் பண்ணுறது பிகினர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இருக்கும் பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி.